ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைப் 3. அதாவது இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கோம் அந்த செக்ஷனில் டைப் 3 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ டைப் 3 இது வரைக்கும் நம்ம பார்த்தது உங்களுக்கு தெரியும் தானே. டைப் 1 டைப் 2 பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த கணக்கில். இப்போ வேலை நேரம் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் டைம் அண்ட் ஒர்க்கில். இப்போ டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து இப்போ இப்படியும் ஒரு செக்ஷன் இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு பிரித்து சொல்லியிருக்கேன். இப்போ என்னென்னு சொன்னால் இதை பார்ப்போம் இப்படி கணக்கு சொல்லி பாருங்கள். இப்போ இதில் வந்து 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு அறையை 86 நாட்களில் கட்டி முடிப்பார்கள். அது போன்று அறையை 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் கட்டி முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? கேட்டிருக்காங்க. இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். இப்படி கொஸ்டின் கேட்டால் இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க இதுல என்ன சொல்லிருக்காங்க? 6 பெண்கள் அதை எழுதுங்க, 8 ஆண்கள் அதையும் எழுதுங்க. என்ன செய்வாங்களா? ஒரு அறையை கட்டி முடிக்க எத்தனை நாள்? 86 நாள் கட்டி முடிப்பாங்க. 86 போடுவோம். சரியா? இது வந்து பெண், இது வந்து ஆண், இது வந்து 2 பேரும் சேர்ந்து. சரியா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்லியாங்க? அதே போல 7 பெண். அப்ப பெண்ணுக்கு கீழே திரும்ப எழுதுங்க 7 பெண். அடுத்து 5 ஆண். அந்த 5 ஆணுக்குள்ள எழுதுங்க. எத்தனை நாள் இருந்தாலும் எழுதுங்க. அப்ப அதை எத்தனை தெரியாது. அப்ப அதை எக்ஸ்டெண்ட் வைப்போம். சும்மா இது தெரியாதானே, நம்ம இதை தப்ப காணும். இப்படி ஒரு கணக்கு கேட்டால் சரியா நீங்க என்ன செய்யணும்? இப்ப நான் ஒன்றுமே செய்யல, அவங்க சொன்னதை எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். வெளியிட்டமா? ஓகே. இப்ப இதுல 3 வேல்யூ இருக்குதான். இந்த 3 வேல்யூவையும் பெருக்கணும். 3 வேல்யூ இருக்கிறபடியா பெருக்கணும். இங்க 3 வேல்யூ இல்லை, இந்த நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க 2 வேல்யூ தான் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப பாருங்க, அழிக்கலாம் உங்களுக்கு தானே இது. இந்த ஸ்டெப்பை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யப்படும்னு சொன்னா இந்த 6 தர 8 தர 86 போடுவோம், பெருக்கும். கீழுக்கு ஒரு கோடு போடுங்க. போட்டு இப்ப இந்த இருக்கிற அதாவது இந்த சரி கொஞ்சம் போடுங்க. உங்களுக்கு இன்னொரு சொல்றது எப்படி என்ன சொன்னா, இந்த 6 8 86 தான் முதலாவது வேல்யூ. அடுத்தது 7 5 இது எக்ஸ். இது என்னன்னு தெரியல, இதை நம்ம பெருக்கணும்னு சொல்லிட்டேன். இது 3 வேல்யூ இருக்கிறத பெருக்கலாம். கீழுக்கு 2 வேல்யூ தான் இருக்கு, இந்த வேல்யூ இல்லை. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இதையும் இப்படி குறுக்கால இப்படி கோலம் போடுற மாதிரி குறுக்கால ரோடு போடுங்க. இந்த இருக்கிற வேல்யூக்கு இந்த வேல்யூவையும் இந்த இருக்கிற வேல்யூக்கு இந்த வேல்யூவையும் சேர்த்து பெருக்கணும். சரியா? குறுக்கால். இதுக்கு இது குறுக்கால, இதுக்கு இது குறுக்கால போடுங்க. இது வேற, அது எக்ஸ் தானே. இதுக்கு வேல்யூ இல்லை. அப்ப இது இல்லாம இதை மட்டும் முதலாவது இது 3ஐயும் பெருக்குற கீழுக்கு இருக்கிறது நான் சொல்றேன். கீழுக்கு. சரியா? அப்ப என்ன செய்யணும்? அதை பெருக்கணும். இப்ப இதுக்கு வந்து நம்ம 6 தர 8 தர 86 போடுவோம். போட்டுட்டு கீழுக்கு இப்ப குறுக்கால தானே போடணும். குறுக்கால என்னன்னு போட்டு நம்ம 6 தர 5 வேற அதை கூட்டணும். சக அடுத்தது 7 தர 8 வேற இதை நம்ம பண்ணணும் கூட்டணும். சரியா? கூட்டணும். இப்ப இதை கூட்டுவோம். கூட்டி வர வேல்யூவை போடுவோம். நான் அழித்தெழுதி செய்யறேன் கிடங்கான விடுவேன். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு நோட்ல எழுதி எடுங்க. சரியா? இப்ப 6 தர 8 தர 86 கீழ் அது 2ஐயும் கூட்டினா இந்த பெருக்கு நான் 6 30 வேறு. அடுத்து என்ன போட்ட நம்ம 7 8 56 வேறு. சரியா? இப்ப இதை பெருக்கிட்டா இந்த விட இதை 2ஐயும் கூட்டினா என்ன வரும்? கூட்டி போடுறேன். அது நான் கூட்டினா 86 தானே வரும். 86 தானே. ரைட். அப்ப இந்த 86 இந்த 86 வெட்டுப்பட 8 எத்தனை? 48 நாட்கள். இவ்வளவுதான் விட. 48 நாட்கள் இருக்கா? ஓகே, இவ்வளவுதான் கணக்கு. விளங்கிட்டா? இதை விளங்கப்படுத்தணும்ன்றதுக்காக இவ்வளவு தூரம் சொல்லலாம். ரைட்டா? சரிதானே? இது வந்து டைப் 3 கணக்கு. இதுல இன்னொரு கணக்கு செஞ்சு காட்டுறேன்னு பாருங்க. சரியா? ரைட். 5 மாணவர்கள் அல்லது 3 மாணவிகள் ஒரு அறிவியல் திட்ட செயலை 40 நாட்களில் முடிப்பார்கள். 15 மாணவர்கள் மற்றும் 6 மாணவர்கள் அதே திட்ட செயலை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இப்ப நம்ம செஞ்ச அதே மாதிரி தான் இது. சரி, இப்ப என்ன ஃபர்ஸ்ட் அவங்க தந்த வேலைக்கு எழுதுவோம். 5 மாணவன் 3 மாணவி எத்தனை நாள்? 40 நாள். அடுத்து என்ன சொல்றீங்க? அதே இதை வந்து 15 மாணவன் 6 மாணவி எத்தனைன்றத காணணும். எக்ஸ் வந்து வைப்போம். இப்ப என்ன செய்யணும்? மேல இருக்கிற வேல்யூவை பெருக்கணும். இப்ப அடுத்தது 15 6 அதை எப்படி குறுக்கால பெருக்கணும். ஏன்னா இந்த வேல்யூ இல்லாததே அதை குறுக்கால பெருக்கி எடுக்கணும். சரியா? ரைட். என்றா இதுக்கு கீழே இதை பெருக்க தனி ஒன்றும் பெருக்கலடையாலும் போடுவோம். போட்டுட்டு இதுக்கு கீழே என்னென்னு வரும்?
அதோடைய பெருக்கி நான் உங்களுக்கு கூட்டியே சொல்கிறேன். சரியா? ஒருடைய பெருக்கி கூட்டி சொல்கிறேன். நான் திரும்ப திரும்ப பெருக்கி கூட்டி எல்லாம் இருக்கிறது ஒரு மொத்தமாகவே சொல்கிறேன். சரி, அப்போ 30 நீங்கள் பார்த்துக்கோங்களா, 30 + 41 வரும். சரியா? நீங்கள் இருக்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இதை கூட்டுவோம். கூட்டின எத்தனை வரும்? 75 வரும். சரிதானே? ரைட். 75 வந்தால் இப்போ 5ஆல் வகுக்கலாம். சரியா? 5ஆல் வகுத்தா 15 5 75. 15 5 75 8 5 42 வரும். சரியா? இந்த 15 வந்து 5ஆல் வகுக்கலாம், 3ஆல் வகுக்கலாம். 3 15 15 வேணும். இப்போ இந்த 3 15 15ஐயும் இதையும் வெட்டலாம். 3 15 வெட்டினா 5 எத்தனை வரும்? 8 நாட்கள் வரும். விளங்கிட்டாது? விளங்கிட்டாது நான் செஞ்சது உங்களுக்கு? சரியா? விளங்கிட்டு தானே? 5 × 3 × 40 வரும். இப்போ 5 × 3 × 40 வரும். கீழுக்கு வந்து அந்த வேல்யூவை மொத்தமாக கூட்டினோம்னு சொன்னால் 75 வரும். சரியா? 75 வந்துச்சுன்னா நம்ம 5ஆல் வெட்டினோம்டா 15 5 75, இங்கே 8 5 42 வரும். சரியா? இங்கே 3 15. இது இதை பெருக்குன்னா 3 15. சரி, அது உங்களுக்கு தெரியும் தானே? 15. சரி, அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுங்களா, அதை அப்படி பாக்கியலான்னு சொன்னேன். இப்போ 5 8 5 40 வரும். இப்போ 15 எத்தனை 5 வரும்? 15 எத்தனை 5? 3 15. கொஞ்சம் 3 3 விட்டுங்க. 8 5 எத்தனை வரும்? 8 மிச்சம் வந்து வரும். அப்படி செய்ய ஈஸி. ரைட். 8 நாள் முடிஞ்சா அவ்வளோதான். இப்போ இந்த கணக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டேன், நீங்கள் தான் செஞ்சு பார்க்கணும். உங்களுக்கு இது எக்ஸசைஸ். சரியா? இப்போ இதே மாதிரி செஞ்சு பார்க்கணும். இதை நீங்கள் எப்படின்னு சொல்லி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் கணக்கையும் நீங்கள் இந்த கணக்கையும் நீங்கள் வாசித்து செஞ்சு பார்த்து ஆன்சரை எனக்கு நீங்கள் போடணும். ஓகே? செஞ்சு பார்த்து போடுங்க. உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் வருதானு பார்ப்போம். நான் விடையும் தரல, நீங்கள் தான் விடையை கண்டுபிடிக்கணும். சரியா? விடை என்னென்னு எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு தரல, நீங்கள் கண்டுபிடிச்சி என்ன விடைன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். ஓகே? ஓகே, தேங்க்யூ.